ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை கிருபையோடு கூட நடத்தி வருகிறதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வமாய் நாம் காத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட இந்த அருமையான நேரத்தில் பேசும்படி நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நல்ல ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அப்பா, இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். நாங்கள் போக வேண்டிய பாதைகளையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் என்ன எது என்பதை உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களுக்கு விளக்கி காண்பித்து உம்முடைய வழியை நாங்கள் ஆர்வத்தோடு பின்பற்றி போகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தும். இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை இந்த நேரத்தில் பலமாய் இருக்கட்டும். அடிமையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? ஆமேன். இந்த நாளில் நாம் மெய்ப்பனும் ஆடுகளும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். என்ன தலைப்பு? மெய்ப்பனும் ஆடுகளும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 3:15. உங்களுக்கு என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். என் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். நீங்கள் தேசத்திலே போதும். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் கொடுப்பேன். அவர்கள் உங்களை எப்படி மெய்ப்பார்களாம்? அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை. முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மீது, உங்கள் ஆத்மாவின் மீது மிகவும் அக்கறை உள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வோம். குறிப்பாக இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு சில தாய் தகப்பனை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பெற்றதோடு சரி வளர்க்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டு போய் நடுத்தெருவுலையோ இல்லை ஏதோ ஒரு குப்பை தொட்டிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துலையோ தூக்கி குழந்தையை போட்டு விடுகிறதை நாம் பார்க்கலாம். அந்த தாய்க்கு அந்த குழந்தையை வளர்க்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்திலே வீசி எறிந்து விடுகிறதை நாம் பார்க்கலாம். இது எதை குறிக்கிறது? குழந்தையை பெற்றுக்கொள்ள தான் அவங்களுக்கு அந்த ஒரு அக்கறை இருக்க தவிர இந்த குழந்தையை வளர்க்கணும் என்ற ஒரு அக்கறை சில இடங்களில் சில தாய்மார்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இதை நாம் உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் நம்மோட தெய்வம், நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தெய்வமாக இயேசு ராஜா நம்மை அப்படி விடுவதில்லை. அவர் நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, ரட்சித்த நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகான சபை என்கிற ஒரு அமைப்புக்குள்ளாக கர்த்தர், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒன்று சேர்க்கிறார். அவருடைய வீடாகிய சபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த இடத்திலே மெய்ப்பன் என்கிற ஒரு முக்கியமான ஒரு மெய்க்கும் கர்த்தருடைய ஊழியர் என்ற இடத்திலே ஆண்டவர் நிலைநிறுத்த செய்து
அந்த ஆடுகள் வழி விலகி போய்விடாதபடிக்கு இந்த ஆடுகளுக்கு சத்திய வார்த்தைகளை கொடுத்து இறுதியிலே இயேசு வரும் பொழுது அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்முடைய குறித்து தேவ பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம். ஆண்டவர் ரட்சித்து ஏதோ எங்கேயோ போகட்டும் அப்படின்பது இல்லை. அழகா ஒரு சபை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த சபை என்று நாம் பார்க்கும்போது நன்றாய் கவனியுங்கள், அது விலையேற பெற்றது. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நீங்களாம் எப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய பார்வையில் அப்படின்று பார்க்கும்போது விலையேற பெற்றவர்கள். உண்மையாகவே சொல்ல போனால் ஆண்டவருக்கு விலை மதிப்பில்லாத சொத்து யாரு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா அது நீங்கள் தான். கை உயர்த்தி ஆண்டவர் துதிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் விலை மதிக்க முடியாத சொத்து ஆண்டவருக்கு. இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் ஒன்றும் பெரிய சொத்தாக கர்த்தர் நினைக்கல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வானத்துக்காக கர்த்தர் தன் உயிரை கொடுக்கல, இந்த பூமிக்காக கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தலை. ஆனால் யாருக்காக ஆண்டவர் தன் உயிரையும் ரத்தத்தையும் சிந்தினார் தெரியுமா? ஆத்துமாக்களாக இருக்கிற உங்களுக்காக, எனக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து சர்வவல்லமுள்ள தெய்வம் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், நம்ம எவ்வளவு மதிப்போடு கூட அவர் நடத்துகிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, இந்த வசனத்தை நல்லா பாருங்களேன், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை போதும் பாருங்க. சபையை அவர் எப்படி சம்பாதித்து கொண்டார்? எதை கொண்டு சம்பாதித்து கொண்டார்? தம்முடைய சுய ரத்தத்தினாலே. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சுய ரத்தத்தை கொண்டுதான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஆண்டவருக்கு வந்து பெரிய ஒரு சொத்து எதுனா அது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இதை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? விலையேறப்பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தால தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவ்வளவு பெரிய அவருடைய உன்னதமான அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அதுல உங்களை சம்பாதிச்சிருக்கிறார் ஆண்டவராக இயேசு. சம்பாதித்த அந்த தெய்வம் உங்களை அப்படியே ஏதோ விட்டுவிடவில்லை. அழகாக ஒரு அமைப்புக்குள்ள ஆண்டு உங்களை கொண்டு வரார். அந்த அமைப்பு தான் என்னன்னா திருச்சபை. இந்த திருச்சபையில தேவன் உங்களை அன்பு கூர்ந்து அந்த இடத்துல நாட்டி வைத்து, அந்த இடத்துல உங்களை வைத்து உங்களை நடத்துவதற்கு மெய்ப்பனை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஆடுகளை மேய்க்க அவருடைய ஜனத்தை நடத்த மெய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இங்க கடைசியா இயேசு பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை வந்து என்ன பண்றாருன்னா சந்தித்து பேசுற ஒரு உரையாடல் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ பேதுருக்கிட்ட இயேசு கேட்குறாரு, உண்மையாகவே நீ என்ன நேசிக்கிறியாப்பா அப்படி கேட்கும்போது, அப்போ பேதுரு சொல்கிறார், ஆமாண்டவரே, உமக்கு தெரியாதா, நான் உண்மையாகவே உண்மை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாப்பா, உண்மையாக நீ என்ன நேசிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அப்போ இயேசு நான் உனக்கு சொல்கிறேன் என்னன்னா, என் ஆடுகளை மெய்ப்பாயாக.
புரியுதுங்களா? அப்போ ஆடுகள் மெய்ப்பன் இல்லாமல், என் ஆடு ரட்சிக்கப்பட்ட என் ஆடு மெய்ப்பன் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அந்த ஆடு என் ஆட்டை சரியாக என் வருகை வரைக்கும் இந்த ஆட்டை சரியான விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக, எனக்குள்ளாக என் உபதேசங்களையும் என் வார்த்தைகளையும் என் ஆடுகளுக்கு சரியா கொடுத்து நடத்துகிறதற்கு பேதுரே, நீ ஒரு மெய்ப்பனா இருந்து ஆட்டை நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் மந்தைகளுக்கு மெய்ப்பனை ஏற்படுத்துகிறத நாம இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். அப்போ தேவன் ஒரு சபையை, நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அந்த சபையை ஏற்படுத்தினவர் ஆண்டவர். அப்போ அந்த சபையில உங்களை நடத்தி, உங்களை ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்து என்ன செய்யறாருன்னா, மெய்ப்பனா இருக்கிற பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு தேவ செய்தியில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஒரு போதகரை, தேவனுடைய ஜனமாய் இருக்கிற, விலையேறப்பட்ட தேவ ஜனமாய் இருக்கிற ஏன் இவர்களை நடத்த ஏன் பாஸ்டரை கர்த்தர் ஏற்படுத்தினார்னா, அதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தை தான் இன்னைக்கு செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அந்த 3 காரியம் அடங்கியிருக்குது. இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு போதகரை மெயினா ஜனங்களை நடத்துவதற்காக, தன்னுடைய விளையாடப்பட்ட ஜனத்தை நடத்துவதற்காக போதகரை என்ன செய்யறார், மெய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்துறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியம் மிக முக்கியமானது. இந்த செய்தியில 3 காரியம் மிக முக்கியமானது. கவனமா கவனிங்க. காரணம் என்ன? உங்களை மெய்ப்பதற்கு போதகரை, மெய்ப்பனை ஏற்படுத்த காரணங்கள் என்ன? நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். அதுல முதல் காரணம் இப்ப நாம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28, 29 எல்லாம் எடுத்துக்கங்களேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 29ஆம் வசனம் முக்கியம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். போதும். ஏன் ஆடை ரட்சிப்புக்குள்ளாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற உங்களுக்கு சபையை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மெய்ப்பனை வச்சிருக்கிறார்னா, சபைக்கு எதிராக, குறிப்பாக ஆடுகளை எப்பொழுது கவ்வி பிடித்து கொண்டு போகலான்னு சொல்லி ஓநாய்களின் கூட்டம் திருச்சபைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மெய்ப்பர்கள் கூட்டத்தில் அவர் சொல்றார். 29 வசனம், நான் போன பின்பு மந்தையை, சபையில் இருக்கிறதான தேவனுடைய விலையேறப்பட்ட அந்த ஜனங்களை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போ சபை என்பது விளையாட்டு இல்லைங்க. சர்ச் என்பது விளையாட்டு இல்லை. திருச்சபையோடு கூட போராடி கொண்டே இருக்கிற ஒரு சாத்தானுடைய சக்தி என்னன்னா, இந்த கொடிதான ஓநாய்கள். ஓநாய் பார்த்தீங்களா? ஓநாய் ஓநாய் பற்றி நம்ம கேள்விப்படும் போது என்னன்னா, அது ஆட்டு மேலே எப்போ பார்த்தாலும் கண்ணா இருக்கும். எப்பவுமே அதுக்கு ஒரு கண்ணு, எப்போ பாரு ஆட்டு மேலே கண்ணாவே இருக்கும். இது என்ன செய்யணும், அந்த மெய்ப்பன் இல்லாத நேரத்தில் என்ன செய்யணும், மந்தைக்குள்ளே பூந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்டாக தொண்டையை பிடிக்கும் ஓநாய், பிடிச்சி கவ்வி ஆட்டை தூக்கிட்டு போயிடும். அந்த ஆடு மேலே அவ்வளோ டேஸ்ட் அந்த ஓநாய்க்கு. அதே போல சபை, தேவனுடைய பிள்ளையே, நீ மந்தைக்குள்ளாக இருக்கிறாய். மந்தைக்குள்ளாக இருக்கும்போது ஒரு மெய்ப்பனுடைய மேற்பார்வையிலே, ஒரு மெய்ப்பனுடைய, உன்னுடைய மெய்ப்பனுடைய அந்த மேற்பார்வையிலும் ஆளுகையிலும் நீ இருக்கும் வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. மெய்ப்பனுடைய ஆளுகையும் மேற்பார்வையும் உனக்கு இல்லாமல் இருக்கும்போது ஒன்று தெரிந்து கொள்ளணும், கொடிதான ஓநாய்கள் கவி கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. பாஸ்டர்ஸுகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதனால தான் உங்க சபையை குறிச்செல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னு சொன்னா, கொடிதான ஓநாய் என்ன செய்யுது, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள இருந்து வரும்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு தான் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் என்ன செய்யறா, அமைப்பனை வச்சிருக்கிறார், பாஸ்டரை வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறாரு? உங்களை
கவ்வி கொண்டு போகும்படி இந்த ஓநாய் கூட்டங்கள் சுற்றி கொண்டு நிறைய இருக்குது. அப்போ அந்த ஓநாய் கூட்டத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதற்கு பாஸ்டர் மெய்ப்பன், அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஓனா ஜனங்களை கவிட்டு போக பார்க்குது, ஆட்டை கவி போகுது பார்க்குதுன்னு மெய்ப்பனுக்கு தெரியும். அப்போ அந்த மெய்ப்பன் என்ன செய்யறானா, ஆடுகளுக்கு கவனமாக இருந்து ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கொடுத்து அதில் இருந்து காப்பாற்றப்பட மெய்ப்பனை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சரி, எந்த விதத்தில் இந்த ஓனாய் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படி பாஸ்டர் இந்த ஓனாய் உண்மையாகவே இந்த காட்டில் இருக்கிற ஓனாய் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, இந்த ஓனாய் எப்படி வரனா, இது மனுஷ ஓனாய், புரியுதுங்களா? மனிதன் ஆகிய ஓனாய். 30ஆம் வசனம், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஓநாய் கூட்டம் என்ன வேலை செய்யணும், நல்ல கவனிங்க, மாறுபாடானவைகளை போதிக்கும். அதாவது இது எந்த ஓனெல்லாம் கிடையாது, இந்துக்கள் அவங்க இவங்கெல்லாம் கிடையாது, இது கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்து கொண்டிருக்கிற ஓநாய். ஸ்தோத்திரம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, பைபிள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பைபிள்லாம் வச்சுருப்பாங்க நல்லா நம்மள மாதிரியே. ஆனால் இவங்களுடைய வேலை என்னன்னா, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது இவங்க வேலை கிடையாது. இந்த ஓநாய் கூட்டத்தோட வேலை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒழுங்கா சர்ச்சுக்கு போகிற தேவ பிள்ளைகள் கிட்ட போய் மாறுபாடானவைகளை போதித்து அவங்க சுய இச்சைக்கு ஏற்றது போல போதனைகளை கொடுத்து எப்படியாவது நல்ல ஒரு சபையில் இருந்து இந்த ஆடுகளை வழிதப்பி போக பண்ணிவிட வேண்டும் என்று தவறானவைகளை போதிக்கிற ஒரு போதனை செய்கிற கூட்டம் தான் இந்த ஓநாயின் கூட்டம். இதை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் ஒரு யூடியூப்ல ஒரு சேனல், ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறார். அவர் பாஸ்டர், இளம் போதகர். அவர் என்ன போதனை செய்கிறார்னா, எனக்கு அதை பார்த்தது ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுனா, அதாவது ஆடுகள் எல்லாம் அந்த நிலமெல்லாம் பரிதாபமான ஒரு காரியம், அபாயமானது. அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன சொல்கிறாருன்னா, அவரு ராகாப் என்கிற வேசி, அவ வேசித்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், வேசித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான பாவத்தெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் தப்பு கிடையாது அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி நேக்கா சொல்றாரு. நல்லா தெரியுது அது உள்ள ஓனாய் பிசாசு அப்படி போதனை பண்றாரு. அதையே என்ன செய்யறாங்கன்னா, சர்ச்சில் இருக்கிறவங்களாம் கைத்தட்டி அந்த வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தை என்கரேஜ் பண்ணி கைத்தட்டுறாங்க எல்லாரும். அவ வேஸ்தனம் தானே பண்ணிட்டு இருந்தா, அதனால நீங்களும் அதனால தாராளமாக அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற அது போல பாவனையில் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் பிரசங்கம். இதை கேட்கும்போது உண்மையாகவே என் உள்ளம் துக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரத்தம் சிந்தி சபையை மீட்டது எதற்காகனா, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான பாவங்களில் இருந்தெல்லாம் விலகி தங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துக்கு தான் அந்த ரத்தத்தையே ஆண்டவர் சிந்தனார். கை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆனால் இந்த ஓநாய் கூட்டம் போதகர் என்ன சொல்றாங்கன்னா, வேசித்தனெல்லாம் செய்யலாம் அப்படின்னு துணிகரமாக பிரசங்கம் பண்ணுகிற துணிகரமான கூட்டம், ஓநாய் கூட்டம் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமாக எழும்பி இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் இந்த மாதிரி வேசித்தனமான பாவங்களை செய்தா அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன என்பதை உங்களுக்கு நான் காட்டுறேன். வெளிப்படுத்தல் விசேஷம், திருப்பி கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிங்க. 2:20 20லிருந்து 23 நானே படிக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சபையை குறித்து என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து 7 சபைகள்ல தியத்ரா என்கிற ஒரு சபையில் இருக்கிற குறைகளை அந்த தூதன், அதாவது பாஸ்டருக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுறார்.
இந்த குறையில் இருந்தெல்லாம் சபையை மனம் திரும்புறதுக்கு பிரசங்கம் பண்ணு அப்படின்னு எச்சரித்து சொல்றார். இதுல என்ன பாவம் அந்த தியேத்திரா சபையில இருந்துச்சான்? படிக்கிறேன், 20ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். இந்த தியேத்திரா சபையில, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யோசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபையில ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மா என்னன்னா போதனை பண்றாங்க. என்ன போதனை பண்றாங்க? ஊழியக்காரங்க வேசித்தனம் பண்ணலாம், அடுத்தது விக்கிரகத்து படைக்கப்பட்டதுல நீங்க சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு அந்த சர்ச்சினுடைய அந்த மெய்ப்பன் என்ன செய்யறாரு? இந்த அம்மாக்கு இடம் கொடுத்துட்டாரு. 21ஆம் வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய், அப்படி போதித்தாலே அந்த பெண் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அந்த அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மனம் திரும்புறதுக்கு விருப்பமே இருக்காது. இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனம் திரும்புகிற ஒரு அந்த ஆவியே இருக்காது. அதை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போகிறது. அப்படி விருப்பம் இல்லாத ஆளு, நல்ல கவனிங்க, 22ஆம் வசனம் ஆண்டு சொல்றாரு, அந்த வேசித்தனத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. 22ஆம் வசனம், அப்படிப்பட்ட ஆளுக்கு வர தண்டனை பாருங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி விடுவேன். இயேசு சொல்றார், பிசாசு சொல்ல இது இயேசு சொல்றார். 23ஆம் வசனம், அந்த பொம்பளையோட போயிட்டு தான் மேட்ரு இல்லை. அது பாருங்க யாரெல்லாம் வர பிடிக்குது. அவளுடைய பிள்ளைகளையும், வேசித்தனம் பண்ற விபச்சாரம் பண்ற பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளித்திரையங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், கட்டில் கிடையாவே ஒன்று ஆக்கிடுவேன்றாரு. ஆனா அங்க வந்து ஓனாய் உபதேசம், ஓனாய் கூட்ட உபதேசம் என்ன, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற. ஆனா இங்க பார்த்தோம்னா உன்னை கட்டில் கிடையாக்குவேன், உன் பிள்ளைகளையும் நான் சாகவே சாகடிப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை இதெல்லாம், புரியுதுங்களா? அப்போ பாருங்க, ரொம்ப நாம கவனமா இருக்கணும். அப்போ பாருங்களேன், இப்போ இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஓனாய் கூட்ட உபதேசம் உங்ககிட்ட வரும்போது, இப்போ பாஸ்டர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுத்துட்டாரு, புரியுதுங்களா? மெய்ப்பன் பாட்டு என்ன செய்யறாரு? அந்த ஓனாய் உங்களை கவி பிடிக்க உபதேசத்துல தான் வரும் ஓனா, புரியுதுங்களா? உங்களை கடிச்சு சாப்பிட்ற அந்த ஓனா கிடையாது. இந்த ஓனா எப்படின்னா அது தந்திரமா உபதேசத்துல வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை பைபிள் தெரிஞ்சாதான் நீங்க தப்பிச்சுக்க முடியும். அப்ப இந்த பைபிளை உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கறது யாருன்னா மெய்ப்பன். ஸ்தோத்திரம். இந்த ஆட்டை காப்பாத்துறாரு மெய்ப்பன். இப்போ சொல்லி கொடுக்கும் போது என்ன, எங்க பாஸ்டரு இதோ வசனம் இருக்குது, அப்போ இப்படிப்பட்ட பாவம்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அதுக்கு விலகி நீங்க போவீங்க. அப்போ உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை ஓனா இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, சபை என்ற அழகான அந்த அமைப்புல மெய்ப்பன் என்ற ஒருவரை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு மெய்ப்பன் உன்னோடு கூட இருப்பது, சபையிலே அவர் சொல்ற அந்த உபதேசம் உன் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால மெய்ப்பன் எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஓனாய் கூட்டத்தில் இருந்து உன்னை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் உன்னுடைய மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுதான் நீங்க மெசேஜ், மெய்ப்பனும் ஆடுகளும் என்ற தலைப்புல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். 2வது காரியம், அழகான தேவனுடைய அமைப்பு, சபை என்ற அமைப்பிலே தேவன் மெய்ப்பனை ஏற்படுத்துவதற்கு 2வது காரியம் என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஜனங்களுக்கு சொல்லணும். ஒரு மெய்ப்பன், ஒரு மெய்ப்பனுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னா மெய்ப்பன் சொல்லி கொடுக்கணும், சொல்லணும். இதுதான், இது தேவனுடைய இதயத்தில் இருக்கிறது, இதுதான், இதை நீங்க செய்யணும் அப்படின்னு அந்த மெய்ப்பன் என்னன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவன் தான் சரியான மெய்ப்பன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். படிங்களேன், எரேமியா 3:15. எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம் பாருங்க. உங்களுக்கு, யாருக்கு? இஸ்ரேல் ஜனமே. இப்ப புதிய ஏற்பாடுன்னு வந்துட்டோம்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதான என் ஜனமே,
கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட என் சபையை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னா, நல்ல கவனிங்க, உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் கிடையாது. வசனத்தை நல்லா நாம இங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்னன்னா, பாஸ்டர் என் இருதயத்துக்கு ஏற்றார் போல நடந்துக்கணும்னு விருப்பப்படுறோம். ஸ்தோத்திரம், புரியுதுங்களா? எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நல்லா இருக்குமே, என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ண நல்லா இருக்குமே. நிச்சயமா அப்படி பிரசங்கம் பண்ண ஒரு பாஸ்டரே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் என்ன செய்வார்னா, நல்ல கவனிங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பெண்ணை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்ன. அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றது போல பாஸ்டர் இருக்கணும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற எது, என் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றது எது, ஆண்டவருக்கு பிரியமானது எது, ஆண்டவருக்கு உகந்தது, அதை கண்டுபிடித்து அதை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்க தான் மெய்ப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, மெய்ப்பனுடைய இரண்டாவது வேலை என்னன்னா, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பாஸ்டர் சொல்லி கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வாசிக்கிறேன். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசனுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். சரியா? 22. பின்பு அவர் அவனை தள்ளி, ஏன் தள்ளினார்னா அதுக்கு விஷயம் இருக்குது. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, நல்ல கவனிங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். லிசன், இங்க 2 ராஜாவை பார்க்கிறோம். ஏன் சவுல் என்ற ராஜாவை தேவன் தள்ளிட்டார்னா, முதல் ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏற்றவைகள் எல்லாம் தாவீது சவுல் செய்யல. ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யறது தான் ஒரு ராஜாவினுடைய வேலை. உன்னை ராஜாவையா ஏற்படுத்தினாரு? எனக்கு எது பிரியமோ என் ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து நீ ராஜாவா இருப்பான்னு சொல்லி தான் சவுலை ஏற்படுத்தினான். அந்த சவுல் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது மாதிரி ஜனங்கள் அது பக்கம் திரும்பி நடத்துறதுக்கு இல்லாம, இவன் இருதயத்துக்கு ஏற்றபடியா ஜனங்களை நடத்துறாரு. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, சவுல் செட் ஆகல, என்ன பண்ற, தள்ளிட்டு என்ன பண்றனா, தாவீதை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். இந்த தாவீதோடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அருமையா இருக்குது. தாவீதை பத்தி, நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன்னா எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது சித்தமோ அதை என்ன செய்யறான், தாவீதை செய்கிறார். கைகளை வைத்து ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணும். அதே தான் மெய்ப்பன். ஒரு மெய்ப்பன் சொல்லும் போது நல்ல கவனிங்க, தன் விருப்பத்துக்கு ஜனங்கள் நடத்துவது அல்ல, அவன் மெய்ப்பன் கிடையாது. புரியுதுங்களா? அதே போல அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல பிரசங்கமும் பண்ணவும் முடியாது. ஒரு உண்மையான மெய்ப்பன் அதை செய்ய முடியாது. மனசாட்சியை சாகடிச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஒரு மெய்ப்பன் ஜனங்கள் சொல்லுபடி அவர் நடக்க முடியாது. ஆண்டு ஸ்தோத்திரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கும் மெய்ப்பனுக்கும் சில வேலை ஒரு பிரச்சனை ஏற்படும். சில வேலையில் சில இடங்கள்லாம் பார்க்கலாம். நான் எவ்வளோ சந்திச்சிருக்கிறேன். முடியாது, அவங்களை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு உண்மையான மெய்ப்பன் ஜனங்களை என்ன செய்ய திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. புரியுதா? ஏன்னா மெய்ப்பன் வேலை என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் ஏற்றபடி தான் ஜனங்களை நடத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அருமையா அந்த வசனத்தை சொல்லுவார். கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிங்களேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஸ்தோத்திரம். புரிஞ்சிடுச்சிங்களா? பவுல் சொல்றாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி என் பிரசங்கம் இதெல்லாம் அமைஞ்சிடுச்சுன்னா நான் முதல்ல யாரே கிடையாது, நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனே இல்லைன்றார். அப்ப மனுஷங்களை பிரியப்படுத்துவது போல என்ன செஞ்சிடக்கூடாது, காரியம் செய்யக்கூடாது. எல்லா மனுஷர் நம்ம நேசிக்கிறோம். உண்மையாக தேவ சித்தத்தின்படி இருந்தால் மனிதர்கள் ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவ சித்தத்துக்கு இல்லாம, ஆனா என் சித்தத்து பக்கமா நீங்க வரணும் அப்படின்னா அது முடியவே முடியாத ஒரு காரியம். ஏன்னு சொன்னா ஆண்டவரினுடைய வேதனை, அவருடைய மன வேதனை அடையுது. அப்போ ஒரு மேய்ப்பன் கிட்ட விசுவாசிகள் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? வாரம் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? ஒரு மெசேஜ் வருதுன்னா, ஆண்டவரே எங்க பாஸ்டர் மூலமா உங்க இருதயத்தில் இருக்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே.
எனக்கு ஏற்ற ஒரு பிரசங்கம் இன்னைக்கு வராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? கண்டிப்பா தேவன் நம்ம ஆறுதல் படுத்துற, பலப்படுத்துற தேவன் எல்லாம் தான். ஆனா நான் ஒன்று காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பிரசங்கம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவரே, உங்க இருதயத்தில் இருக்கிறது எனக்கு கிடைக்கட்டும். அது நல்லதா இருந்தாலும் சரி, அது என்னை எச்சரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது என்னை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அதை நான் ஆர்வத்தோடு கேட்க விருப்பப்படுறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த வழியில ஆண்டவரே நீ நடத்த என் மெய்ப்பனை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே என்று அப்படியா நீ மெய்ப்பனோடு கூட உறவாடுற பத்தியா, அதுதான் கரெக்டான ஒரு அனுபவம், அதுதான் சரியானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பரலோகம் போயிட்டார். ஒரு தேவ மனுஷன்தான், வயசானவர், பரலோகம் போயிட்டார். அப்போ அந்த வீட்டில் போய் நாங்கள் என்ன பண்ண, ஸ்தோத்திர கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், தேவ பிள்ளைங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மரித்தவங்களுடைய படத்தெல்லாம் அங்கே வைத்து, அந்த இடத்துல படையெல்லாம் போட்டு, அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த அதெல்லாம் அங்கே வச்சு, அவங்க போட்டு இருக்கிற துணிமணியெல்லாம் அங்கே வைத்து, புரியுதுங்களா, அந்த இடத்துல நின்று ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கரமாக அப்படியே எங்கேயோ அவர் போயிட்டார், எங்கே நரகம் போயிட்டார் மாதிரி அந்த இடத்துல அழுதுகிட்டு, புரியுதுங்களா. இதெல்லாம் எனக்கு அது தேவன் அதை தேவன் எதிர்பார்க்கல. அதாவது ஆண்டவருக்கு அது தேவையில்லாத விஷயம். புரியுதுங்களா. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒருத்தவங்க பரலோகம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக துக்கம் உண்டு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பரலோகம் போயிட்டாங்க, அது நம்ம விசுவாசத்தில் சந்தோஷப்படுறோம். ஆனாலும் ஒரு சின்ன துக்கம் இருக்கலாம். ஆனாலும் தேவனை அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். புரியுதுங்களா. மரித்தவர்கள்லாம் கடவுள் மாதிரி மாலையை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதை அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ வைக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக அந்த மரித்து போனவங்கள அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க. நான் நிறைய முறை இதை நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்க தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை. தெளிவாக போய் நான் சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால் கூட்டம்லாம் நடத்துறது எனக்கு கஷ்டம், முடியாது. அப்போது அவங்களுக்கு என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதுங்களா. நான் அவங்கள வெறுக்கலை, எனக்கு அவங்களுக்கு வேணும், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் தேவனுடைய சித்தமில்லாத ஒரு காரியத்தை அங்கே செய்யும்போது பாஸ்டர் நிச்சயமாக அந்த இடத்துல துணையாக நிற்க முடியாது. அதுதான் நிறைய பிரச்சனைகள் திருச்சபையில் உண்டாகிறதுக்கு காரணம். பாஸ்டரை இவங்களுடைய விருப்பத்தை செய்வதற்காக இழுக்கிறாங்களே தவிர, பாஸ்டருடைய விருப்பத்தை செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுக்காம இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுறார், நீங்க உங்க பக்கம் பாஸ்டர் இழுக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய ஊழியன் வந்தா ஒன்று பாருங்க, உங்களோட வீட்லேயோ எந்த இடத்துலையோ ஜபக்கூட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, பாஸ்டரை ஃப்ரீயாக விட்டுணும். தேவ சித்தத்தின்படி அவர் செய்யட்டும். நிறைய தேவ பிள்ளைங்க வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். போனேன்னா, பாஸ்டர் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அழகாக செஞ்சிருங்க பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் செஞ்சுட்ட எல்லாமே ஓகே. எவ்வளோ சந்தோஷமாக அந்த இடத்துல செய்ய முடியும் தெரியுமா. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் வேணும்னே என்ன செய்வாங்கன்னா, நாங்களும் கொஞ்சம் செஞ்சுக்கிறோம், அதுவும் அந்த கூட்டத்தை முடிச்சு நான் அப்படி போனோன்னா டக்குன்னு இன்னொன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. நான் சொல்கிறேன், எதுக்கு அப்படி ஒரு கூட்டம்? ஏசு இதை நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடையாது. அப்போ ஒரு பாஸ்டர் கிட்டேருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கணும்? எதுக்கு அதை மெய்ப்பனை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, அவர் இருதயத்தில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களை நடத்துகிறதுக்கு தான் மெய்ப்பனை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன செய்யக்கூடாதுன்னா, பாஸ்டர் நீங்கள் எப்போ பார் என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுக்கு பிரியமானபடியெல்லாம் நீங்கள் அவரை இது பண்ணக்கூடாது. எப்பவுமே தேவ சித்தத்தை கேட்கறதுக்கு நீங்கள் மனம் திறந்தவங்களா இருக்கணும். மனம் திறந்து ஒரு திறந்த மனசு நிலையோடு நீங்கள் இருக்கணும். தேவ சித்தமா ஓகே, என் சித்தமெல்லாம் யாரை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் கொடுப்பேன். விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் இல்லை. அவங்க நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்கிறதற்கு அல்ல, பாஸ்டர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கும் அல்ல, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தான் பாஸ்டர் வச்சிருக்கிறார். சபனா அதுதான். சிலர்லாம் பார்ப்பாங்க, என்ன இந்த திட்டம் அந்த திட்டம்னு. புரியுதுங்களா. தேவன் அவர் இருதயத்தில் ஒரு ஆலயத்தை கட்டணும், தாவீதின் இருதயத்தில் அந்த ஆசை இருந்தது. தேவன் சொன்னார், தாராளமாக செய், அது ஒரு சந்தோஷமான காரியம்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பிளான் அதெல்லாம் திட்டம்லாம் போட்டால், அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், எதிர்த்துலாம் பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் பாஸ்டர் என்ன பண்ண முடியாது, செவி கொடுக்க மாட்டார். அதுக்கெல்லாம் செவி கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கு என்ன பண்ணணும், அதில் கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி ஆமாம் காரியத்தை செய்யணும். பார்த்து மாதா என்ன பண்ணுறான், சுவிசேஷம் சொல்லணும்,
இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியம். அப்போ இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லும் போது நான் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படி பண்ணி நீங்கள் பாஸ்டர் என் ரூட்டில் வர முடியாது. புரியுதுங்களா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நல்லா நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இரண்டாவது போதகரை கர்த்தர் ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இருதயத்தில் இருக்கிறதை நாம தேவ ஜனங்களுக்கு சொல்லி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது போல அந்த வழியில உங்களை நடத்துறது தான் பாஸ்டருடைய ரெண்டாவது வேலை, மெய்ப்பனுடைய ரெண்டாவது வேலை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அழகா ஸ்மூத்தா போகும். எல்லா விஷயமே ஸ்மூத்தா போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சர்ச்சின்னு சொல்லும் போது ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி ரெண்டு பேருடைய இருதயமும் நல்லா ஒத்து போகணும். அதுக்கு மெயின் என்னன்னா, ஆண்டவருடைய இருதயத்தை பாஸ்டரும் விசுவாசியும் செய்யும் போது அழகா போகும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இதுக்கு எதிர்த்து நிற்கும் போது தான் பிரச்சனைகளை நாம பார்க்க வேண்டியதாக வருது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் மோஸ்ட்லி அப்படிலாம் ரொம்ப இல்லை, ஒன்று ரெண்டு. ஆனாலும் தேவ பிள்ளைகள் அதற்கெல்லாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் என் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதா சொல்லப்படுதா, ஓகே, தாராளமா. நெகேமியாவின் காலத்தில் நீங்க பாருங்க, நெகேமியாவின் காலத்தில் அவர் இருதயத்தில் தேவன் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அலங்கத்தை கட்டணும் அப்படின்றார். ஒரு நாள் எலும்பி அந்த இடத்துல எலும்பி அலங்கெல்லாம் கட்ட முடியாது, என்ன பெரிய இது மாதிரி வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தானா ஒண்ணுமே கட்டியிருக்க முடியாது. இன்னும் பக்கத்துல இருக்கிற அந்த நாட்டு ஆளுங்களாம் வந்து அந்த இடத்துல இன்னும் அமக்கலம் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நெகேமியா கூட இருந்த ஆட்கள் சூப்பர் ஆட்கள். அழகா அந்த இருதயத்தை தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறத நெகேமியா சொல்லும் போது உடனே சக்குன்னு அப்படி உடனே அதை பிடிச்சிட்டாங்க ஜனங்க. சரியான காரியம். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடுவோம், வாங்க எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அந்த நல்ல திட்டத்துக்கு தேவனுடைய இருதயத்தில் உள்ள திட்டம் அதுக்கு என்ன பண்ணாங்க, ஜனங்கள்லாம் இறங்கின போது சக்சஸாக அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை அன்பா சொல்றேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சர்ச்சை கட்டுற காரியம், சர்ச்சினுடைய அந்த வளர்ச்சியின் காரியம் தயவு செய்ய சொல்றேன், எழுத்து பேசாதீங்க. உங்களால் ஏதாவது செய்ய முடியலன்னா நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அமைதியாக இருந்துருங்க. என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் செய்கிற பிள்ளைங்க கிட்டலாம் போய் தப்பு தப்பாலாம் பேசி புரியுது, அவங்க மனசெல்லாம் போட்டு குழப்பி ஒரு விதமான காரியத்தை செய்யும்போது அது ரொம்ப என்ன ஆகுதுன்னா, தேவ சித்தம் இல்லாமல் வேற மாதிரி அதை விட்டு போகும்போது அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு அமையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு போதகரை கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறார்? தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து உங்களுக்கு சொல்லி அதன்படி நடத்தவும், அதற்கு நீங்களும் கீழ்ப்படிந்து எல்லாம் ஒன்னா செய்யவும் அந்த காரியத்தை, அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், பாஸ்டர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மெய்ப்பனை ஆமென் சபையில் ஏற்படுத்தினதுக்கு நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நம்ம பார்த்தோம்? ஓநாய்களிடமிருந்து ஜனங்களை காப்பாற்று, விசுவாசிகளை தேவ ஜனங்களை காப்பாற்றுவது ஒரு போதகனுடைய வேலை. இரண்டாவது, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லி அதுக்கு கீழ்ப்படிய வைத்து நடத்துவது ஒரு போதகனுடைய வேலை. மூன்றாவது, ஏன் கர்த்தர் போதகரை ஏற்படுத்தினார்? கடைசி பாயிண்ட் சொல்ல முடிச்சிடலாம். மூன்றாவதாக எது இருக்குதுன்னா, அறிவுரைகளும் புத்திமதிகளும் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்லுவதற்காக ஆண்டவர் மெய்ப்பனை ஆடுகளுக்காக வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை, நல்ல கவனிச்சிங்க, அந்த மெய்ப்பர்கள் என் ஆடுகளாய் இருக்கிற உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். ஒரு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது, மெய்ப்பனுடைய வேலை என்ன? ஏன் சபையிலே ஆடுகளுக்காக ஏன் கர்த்தர் மெய்ப்பரை வைக்க காரணம் என்ன? மூன்றாவதாக, அறிவோடும் புத்தியோடும் உங்களை மெய்ப்பார்கள் என்று கர்த்தர் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். அப்போ ஒரு மெய்ப்பனிடத்துல என்ன ஆடுகள் நீங்க எதிர்பார்க்கணும்? அறிவோடும் என்று சொல்லும் போது என்னன்னா, சில வேளையில தேவனுடைய ஜனங்களா இருக்கலாம், சில வேளையில சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சித்தம் இல்லாம, புரியுதுங்களா, ஞானம் இல்லாம தேவ பிள்ளைகள் செய்து விடுவதற்கு சூழ்நிலைகள் வரும். எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்டா எல்லாம் செஞ்சிடறாங்க சர்ச்சில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மனிதர்கள் தவறுகிறவர்கள், புரியுதா, தவறு செய்கிறவர்கள். ஆனாலும் அந்த தவறு செய்கிற நேரத்திலே அந்த மெய்ப்பனுக்கு தெரியப்பட்டு, அந்த மெய்ப்பன் வந்து ஆடுகளாக இருக்க ஜனங்களாக இருக்கிற உங்களிடத்தில் வந்து இப்படிலாம் தவறு செய்திருக்கிறீங்களே, இப்படிலாம் பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அறிவுரைகளும் புத்திமதிகளையும் சொல்லும் போது நல்ல கவனித்து கொள்ள வேண்டும். அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு, ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சிலர்களும் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுரை புத்திமதினாவே அவங்க முகம் அப்படியே சுருங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அறிவுரைகளும் புத்திமதியும் கேட்கறதுக்கு இதயம் இல்லைன்னு சொன்னா என் வேதம் என்ன சொல்லுதுன்னா அவனை விட்டு வெளியே வந்துடுன்னு சொல்றார் ஆண்டவர். அவன்கிட்ட நீ அந்த முத்தை போடாத, அந்த அறிவுரையான அந்த வார்த்தையை அவன் முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்காத, அவன்கிட்ட போடுறது உனக்கு வேஸ்ட்ன்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு வேணா, ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஒருத்தவங்களை அடிக்கடி 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 சும்மா சொன்ன அறிவுரையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அவங்க செய்த காரியத்தையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது ஒரு தேவ பிள்ளை. புரியுதுங்களா? ஒரு தவறுகள் செய்யாம யாரும் இல்லை. தவறுகள் வாழ்க்கையில வரும், கீழே விழுகிற வாழ்க்கை வரும், எல்லாம் வரும். அந்த நேரத்துல அந்த மெய்ப்பன் ஆடுகிட்ட வந்து பேசும்போது கொல்லும்போது இப்படி நடக்கணும்பா, இப்படி நடக்கணும் தம்பி, இப்படி நடக்கணும் தங்கச்சி, இப்படி நடக்கணும் சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுரைகளும் புத்திமதிகளையும் சொல்லும் போது அதை தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொண்டு அந்த அறிவுரைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் செவி கொடுக்கும் போது என்ன ஆக்கப்படணும், அந்த அருமையான அந்த ஆடு மகிமையான ஒரு ஆடாக, நல்ல கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஆடாக, நல்ல பலமுள்ள கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு தேவ பிள்ளையாக அவர்கள் மாறி விடுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நல்ல கவனிங்க, புத்தி உள்ள மனுஷன் யாரு? 25 பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையினா கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம். என்ன? கிறிஸ்துவினுடைய புத்திமதி, கிறிஸ்து இயேசுவினுடைய அறிவுரை. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5, 6, 7 3 பார்த்தீங்கன்னா மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு அந்த 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 அளவுக்கு அதுவும் ஒரே டாபிக்ல சொல்லப்பட்டது போல பழைய ஏற்பாட்டில் மோசையின் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு மகிமையான சத்தியம். அப்ப இயேசு சொல்றார், இந்த புத்திமதி, நான் சொன்ன இந்த வார்த்தையாகிய புத்திமதிகள்லாம் கேட்கிறவன், கேட்டு செய்கிறவன் யாரோ அவன் எப்படிப்பட்டாலும் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். என்ன நடக்குது? பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீட்டு மேல மோதுது, அது வீடு முழுந்தோடனே அது மோதி என்ன செய்யல, அந்த வீடு விழல. காரணம் என்னன்னா அந்த புத்திமதிகளை கேட்டு நடந்ததால் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இதே புத்திமதியை கேட்கல. 26ஆம் வசனம் மத்தேயு 7:26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன், செய்ய முடியாது என்னெல்லாம் பாஸ்டர் மெய்ப்பர் நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களை கேட்க முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கேட்குற மாதிரி கேட்பாங்க, அப்படியா சிரிச்சுக்கிட்டே நல்லா கேட்பாங்க. ஆனால் செயல்னு பார்த்தீங்கன்னா அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமை தான். புரியுதுங்களா? 26, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். கர்த்தருடைய புத்தியான அறிவுரை, புத்தியான ஆலோசனைகள், புரியுதுங்களா? அறிவாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் மெய்ப்பன் மூலமாக கர்த்தர் பேசும்போது அதுக்கெல்லாம் நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மனுஷன் என்ன ஆக்கப்படுதுன்னா மணல் மேல தான் வீட்டை கட்டுறானா. அப்போ மணல் மேலே வீடு கட்டும்போது பாருங்க, பெருங்காற்று அடிக்குது, காற்று வீசுது. புரியுதுங்களா? அந்த மணல் மேலே அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஸ்தோத்திரம். அப்போ புத்தி இல்லாதவனுடைய வாழ்க்கை என்ன? சொல்லப்படுகிற மெய்ப்பன் சொல்லப்படுகிற அறிவுரைகள், ஆலோசனைகள் இதெல்லாம் கேட்காம என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன், என் விருப்பம் தான் இருப்பேன்னு சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது. யாருடைய வாழ்க்கையில் இங்கே பிரச்சனை உண்டாகும், யாருடைய வாழ்க்கையை இங்கே வேதனையாக போகும்னு சொன்னோன்னா அறிவுரைகளை கேட்காதவங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நான் ஒரு போதக ஸ்தானத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். எவ்வளவோ ஆத்துமாக்கள் ஆண்டவர் கிருபையா வைத்திருக்கிறார். இன்னைக்கும் என்னுடைய மேலான தலைவர்களுக்கு, புரியுதுங்களா, இன்னைக்கும் அவங்க சொல்றதை நான் கேட்குறேன். அவங்க சொல்ற அறிவுரைகள், அவங்க சொல்ற புத்திமதிகள், எத்தனையோ காரியத்தில் நான் சில காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்றது எனக்கு தெரியாம நான் செஞ்சிருந்தாலும் அப்போ அவங்க சொல்லும்போது, அந்த அறிவுரைகளை சொல்லும்போது, அந்த புத்திமதிகளை சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்டு இப்படி செய்யணுமா, ஐயோ இப்படி தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லி அதை மாற்றி கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையெல்லாம். புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கும் என்ன செய்ய முடியுது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இந்த ஊழியத்தை நின்று அழகாக செய்ய முடியுது. ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். புரியுதுங்களா? அறிவுரை கேட்கணும், புத்திமதி கேட்கணும். எவ்வளோ வயசானாலும் சரி, 100 வயசானாலும் 101 வயசு, எவ்வளோ வயசில் இருக்கிறோம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க, வயசில் இருக்கிறவங்க அறிவுரை கொடுத்தா நம்ம கேட்கணும். சின்ன பசங்க கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி அறிவுரை கொடுத்தா கேட்கணும். கேட்கணும். அப்படியே பெரிய எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்தவன் நான், எல்லாம் அறிந்தவங்கன்னு சொன்னாவே நீ ஒன்றுமே அறியலைன்னு அர்த்தம். அதான் பவுல் சொல்வார், ஒருத்தன் எல்லாம் அறிஞ்சாலும் சொன்னா அவன் இன்னும் ஒன்றுமே அறியலைன்னு அர்த்தம். புரியுதா? எல்லாம் தெரிஞ்சவனுக்கு என்ன பண்ணேன்னா எனக்கு அறிவுரை வேணாம். யாரும் அறிவுரை சொல்லக்கூடாது, அம்மா அப்பா சொல்லக்கூடாது,
ஃப்ரெண்டுங்க சொல்லக்கூடாது, பாஸ்டர் சொல்லக்கூடாது. மெயின் இப்போ இந்த போதகரை குறித்து தான் நான் சொல்கிறேன், மெய்ப்பனை குறித்து தான் சொல்கிறேன். சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. பாஸ்டர் ஏன் சொல்லணும், சில சொல்லணும். பாஸ்டர் ஏன் சொல்லணும், பாஸ்டர் அதான் முதல் தெரியலை. ஊழியக்காரனாவே யாருன்னு முதல் தெரியல. ஊழியக்காரன் என்பது யாரு? உன்னை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய கேரண்டி ஊழியக்காரன் கையில தான் இருக்குது. உங்களுடைய அப்பா கிட்ட கிடையாது, அம்மா கையில கிடையாது, உன் ஒய்ஃப் கிட்ட கிடையாது, உன்னுடைய மனைவி கிட்ட, உன் பிள்ளைங்க கிட்ட கிடையாது, யார்கிட்ட கிடையாது. பாஸ்டர் கையில தான் அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தெரியுதா? அதனால தான் சில வேளையில கண்டிச்சு உபதேசம் வருது. அதுக்கு கீழ்படியாம போனோன்னா ஒரே ஜபம் தான். ஆண்டவரே இந்த ஆடு என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, கொல்ல மாட்டேங்குது, புரியுதா, ஒன்றும் கேட்க மாட்டேங்குதப்பா, நான் என்ன செய்யறதுன்னு கம்முன்னு விட்டுட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் அதுக்கு பொறுப்பு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, நல்லா இருக்கணும். நம்ம சபைக்கு வர எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். கீழ்ப்படி. உன் அம்மா அப்பா சொல்ற அறிவுரை புத்திமதிக்கு கீழ்ப்படி. எல்லாம் தெரிஞ்ச ஆள் மாதிரி அப்படியே எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினைச்சிடாத. அவங்களாம் எவ்வளோ வளர்ந்த அந்த முதிர்ந்த அந்த அனுபவம் உள்ளவர்கள். இன்னைக்கும் நான்லாம் முதிர்ந்த ஆட்கள். அவங்களாம் என்ன சொல்ல மாட்டாங்களா, ஏதாச்சும் நம்ம வாழ்க்கைக்கு சொல்ல மாட்டாங்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான்லாம் எங்கள் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் சொல்கிற அந்த மெசேஜ் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்ன வருது வார்த்தை கட டைரியில் எழுதி வச்ச அந்த அறிவுரைகள் புத்திமதிகள் இன்னைக்கும் என் வாழ்க்கையில் அந்த அறிவுரை புத்திமதியான பிரசங்கம் நான் கேட்குறேன். மூத்த ஊழியக்காரங்க சொல்கிற காரியத்தை. அதனால நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒரு மெய்ப்பனையா ஆண்டு வச்சிருக்கிறார். அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு போகிறதுக்காக அல்ல, அதுவும் உண்டு. ஒரு நண்பனை போல தான் இருப்பார் பாஸ்டர். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயம் ஒரு அறிவுரை சொல்லுகிற புத்திமதி சொல்லுகிற ஒரு ஆசானாகவும் பாஸ்டர் இருப்பார் என்பதில் நீ மறந்துடக்கூடாது. நண்பனை போல பழக்கும்போது பாஸ்டர் நல்ல சந்தோஷம்தான். ஆனால் அறிவுரையும் புத்திமதியும் தவறு செய்யும்போது சொல்லும்போது தான் அப்போ தான் பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் கையை கட்டிக்கிட்டு சரி பாஸ்டர் அப்படியே செஞ்சிடுறேன் அப்படின்னு நடிக்கக்கூடாது. செஞ்சிடறான்றவங்க, ஆனால் ஒன்றும் அங்கே நடக்காது. சில பிள்ளைங்கள்லாம் அப்படியே சரி பாஸ்டர் செஞ்சிடறோம் பாஸ்டர் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் பார்த்தா அதை செஞ்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை தான் கர்த்தருக்குள்ளே நல்லா அழகாக வேர் ஊன்றி நின்று கர்த்தருடைய வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளை இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? தேவன் அழகாய் சபையை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு நம்மளை அனாதை அங்கேயும் ஆண்டு அனுப்பிச்சில்ல. அழகான சபை என்ற ஒரு அமைப்புக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அமைப்புக்குள்ள மெய்ப்பன் என்ற போதகரை வைத்திருக்கிறார். அந்த மெய்ப்பன் ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்? 3 காரியங்களை பார்த்தோம். ஆடுகளுக்கு சேஃப்டி. முதலாவது, ஓநாய் கைகளில் இருந்து ஆடுகளை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் மெய்ப்பனை வச்சிருக்கிறார். 2வது, மெய்ப்பனை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? 2வது எதற்காக நாம் வைத்திருக்கிறான்னு நம்ம பார்த்தோம். 2வது காரியம், மெய்ப்பனை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1வது, ஓநாய்களிடத்திலிருந்து ஆண்டவர் ஆமென் ஜனங்களை காப்பாற்றுகிறார். 2வது, இருதயத்தில் ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்துவதற்காக மெய்ப்பனை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆமென் அப்படியா மெய்ப்பனை அதற்காக தான் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது, அறிவுரைகளும் புத்திமதிகளும் சொல்லுவதற்காக ஆண்டவர் மெய்ப்பனை வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு தான் பாஸ்டர் வச்சிருக்கிறார். இதை தான் நீங்க பாஸ்டர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இதை தான் எதிர்பார்க்கணும். இதை எதிர்பார்த்து நீங்க பழகி பாருங்க. இதுக்கு எதிர்பார்த்து அப்படி செயல்பட்டு பாருங்க, உறவுகள் அழகாக அமையும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஒரு நல்ல அர்ப்பணிப்பு. இன்றைக்கு ஒரு நல்ல அர்ப்பணிப்பு. தவறான உபதேசம், தவறான ஒரு உபதேசத்தினுடைய சிந்தைக்குள்ளாக இருப்பீர்களானால், பெண்கள் முக்காடு போடக்கூடாது. தவறான ஒரு உபதேசத்தை செய்யறாங்க, முக்காடு போடக்கூடாது. பெண்கள் முக்காடு போடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? ஒரே சபையில் டான்ஸும் பாட்டும், ஏன் புரியுதுங்களா? ஒரு வசனம் கிடையாது, ஆனால் ஒரே ஆட்டம் பாட்டம். தவறான உபதேசம் அது. பயபக்தியோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். இவைகளெல்லாம் ரொம்ப கவனமாக. சபையில் விசில் அடிக்கிற காரியம், இந்த வேலைலாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் தவறான உபதேசம், கள்ள ஓனாய் கூட்டம். இதுக்கெல்லாம் விலகி ஒன்றை காத்துக்கோள். நல்லா கவனிக்கணும். கவர்மெண்ட்ல சபை கூடுது, நல்ல கவனம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட சபை கூடுது. கவர்மெண்ட்ல ஒரு பாராளுமன்றம், ஒரு நாடாளுமன்ற கூட்டம் கூடுறாங்க. அங்க யாராச்சும் விசில் அடிக்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்களா? விசில் அடிக்கிறது யாருன்னா பார்த்துருப்போமா? ஒரு தேவனுடைய சபை, மகிமையான கர்த்தர் இறங்குற இடம். அந்த இடத்துல ஒரே விசில் அடிச்சுட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றா, அது என்னத்தை நம்ம எடுத்துக்கொள்றது? தெய்வ பயம் இல்லாத காரியம். புரியுதுங்களா? அதுக்குன்னு சபையில் நான் சிரிக்கக்கூடாது அப்படி சொல்லலை. கண்டிப்பா தேவன் நமக்குள் மகிழ்ச்சியின் ஆவியை கொடுக்கும்போது நம்ம சிரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆனால் அது அநாகரிகமாக போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை இப்படிப்பட்ட தவறான வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கெல்லாம் விலகிடு. உன்னை கவனமா நீ காத்துக்கொள்.
ரெண்டாவது, அவர் இருதயத்தில் இருக்கிறதான், தேவன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான் பாஸ்டர் உனக்கு சொல்லுவார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். மூன்றாவதாக, புத்திமதிகளும் அறிவுரைகளும் அம்மையின் சபை மெய்ப்பன் மூலமாக நீ தவறு செய்யும் போது அதை கொடுக்கும் போது சாந்தமா அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த புத்திமதிகளுக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது என்ன ஆகுது? உன்னை கர்த்தர் மகிமையாக ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நாம இப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்வோமா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 14 இருந்தே நாம படிப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 3:14 இருந்தே படிப்போம். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து 15 உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். 16ஆம் வசனம், நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே எல்லாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். எல்லாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவனே, என்னை கிருபையாய் ரட்சித்த தேவன், எனக்கு அழகான ஒரு சபை அமைப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? தேவன் நமக்கென்று ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்தாரு. அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர், பிரதர், நீங்க சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. தேவனுடைய பார்வையில நீ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷி அல்ல மகளே. நீ விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள். இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உன்னை சம்பாதித்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. நீ உனக்கே சொந்தமல்ல, இயேசுவின் ரத்தத்தால் அவர் சம்பாதித்தபடியால் நீ அவருக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானவள். எல்லா கண்களும் மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையின்படியா என்னை மெய்ப்பனா என்னை சபையிலே கொண்டு வந்து நீ நினைத்து எனக்கு ஒரு மெய்ப்பனையும் கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய மெய்ப்பன் என்னை, ஆண்டவரே, ஓநாய் கைகளில் இருந்து, ஓநாயினுடைய வாயிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக என் மெய்ப்பனை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இதுதான் மெய்ப்பனின் வேலை? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, இதுவரையும் என்னை காத்து கொண்டீரே. என் மெய்ப்பனுடைய உபதேசத்தில் ஆண்டவரே மூலமாய் ஆண்டவரே நீர் பேசி என்னை காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி, நன்றி என்று எத்தனை பேர் மனதார சொல்லுகிறீர்கள்? இன்னும் எத்தனை ஓநாய் கூட்டங்கள் வரும்பொழுதிலும் ஆமென் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து 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 உன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பது தான் மெய்ப்பனின் வேலை. ஒரு மகிமையான பாதுகாப்புக்குள் நீ இருக்கிறாய் மெய்ப்பன் இடத்தில் இருக்கும்போது. இரண்டாவதாக எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் இருதயத்துக்கு ஏற்றது போல மெய்ப்பன் பேச வேண்டும் என்று நான் விரும்ப மாட்டேன். இன்றைக்கு சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து எனக்கு என் மெய்ப்பன் சொல்ல வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட இனி நான் இருப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். அதுதான் சரியான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் எடுத்துக்காட்டு. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவரே, எனக்கு ஏற்ற பிரசங்கம் அல்லப்பா, என் இருதயத்தில், என் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லுவது எனக்கு போதுமான பிரசங்கம். ஆண்டவரே, இதை என் மெய்ப்பனிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவரே, என் மெய்ப்பன் மூலமாக நீ கொடுக்கிறதான அறிவுரைகள், புத்திமதிகளை கேட்பதற்கு ஆண்டவரே என்னை தருகிறேன். நான் தவறு செய்யும் பொழுது ஆண்டவரே, நான் அப்பா ஆமென் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வழிகளை நான் தாறுமாறாக்கி கொள்ளும் போது என் மெய்ப்பன் வந்து ஆண்டவரே என் வழியை சரி செய்ய வரும்பொழுது அறிவுரைகளும் புத்திமதிகளும் கூறும்போது உங்களுடைய வசனத்தின்படியாக அறிவோடும் புத்தியோடும் உங்களை மெய்க்கும்படியாக மெய்ப்பர்களை வைப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை ஆண்டவரே என் மெய்ப்பனுடைய ஆளுகைக்கு என்னை தருகிறேன் அப்பா. என்னை மெய்ப்பதற்காக வைத்து என்னுடைய மெய்ப்பனுடைய ஆண்டவரை கரத்துக்குள் நான் இருக்க என்னை தருகிறேன். என் வாழ்க்கையில் இதுவரையும் கீழ்ப்படியாத ஒரு ஆவி, முரட்டாட்டமான ஒரு ஆவி இருக்குமே ஆனால் இன்றைக்கு ஒரு விசை கல்வாரி சிலுவை என்றால் என்ன தருகிறேன் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஒப்பு கொடுங்கள். அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. ஒன்றை ஒன்று மனம் திரும்பிவிட்டால் போதும். இதுதான் காலம், இதுதான் காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவ பிள்ளையே, உன்னை சரி செய்து கொள். ஆமென். முரட்டாட்ட ஆவிகள் விலகட்டும். எல்லா முரட்டாட்ட ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவிகள் விலகட்டும். குறை சொன்ன ஆவிகள் விலகட்டும். கலகத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆமென் ஐயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவனே என்னை சரி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி ஒரு நல்ல ஒரு தெளிவை ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற தவறான இந்த சாத்தானுடைய எண்ணம் எனக்குள் வந்துவிடாதபடி ஆண்டவரே கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை எனக்கு கொடுத்து வழி நடத்தும். கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் நீர் பேசின தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திருநாமம் மகிமைப்படட்டும். எங்கள் அருமை இரட்சகர்
இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷ சமாதான சுகமும் பாதுகாப்பும் இயேசு ராஜா வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். காட் bless you சிஸ்டர், பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் நல்லா வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய இந்த செய்தியை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமானால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதற்குரிய கருத்துக்களை வெளியிடுங்கள். மூன்றாவது, உங்கள் நண்பர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமானால் ஷேர் பண்ணுங்கள். நாலாவது, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனடியாக சபையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இதில் இருக்கிற செய்திகள், இன்னும் போடப்படுகிற அநேக தேவ செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you sister, brother. Amen, amen.